வைஷ்ணவின்னு ஒன்று இருக்குது பாருங்க, சொல்லியிருக்கு. நான் போய் குழந்தைங்களை பார்த்தேன், குழந்தைங்கள ஜாலியாக இருக்காங்க அப்படின்றாங்க. அது எப்படி 43 பிள்ளைங்க பள்ளி உளுந்த சாப்பாடுல வாந்தி மயக்கம் வந்து உயிருக்கு பயந்துட்டு படுத்து கிடக்குறாங்க. பேரண்ட்ஸோட நிலைமையெல்லாம் பாருங்க, கொந்தளிச்சுட்டு கிடக்குறாங்க வெளியில. அவங்க சொல்றாங்க ஜாலியாக இருக்காங்களாம் பெட்ல. ஏன்னா ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவே வேண்டாமா? நீங்கள் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு நிகழ்ச்சி நடத்தி காலையில் வச்ச சாம்பாரை நைட்டு டிடியை வச்சு சாப்பிட வச்சு, சார் வச்சுக்கோங்க சார்னு சொல்லி முதல்வருக்கு பிளைங்கிஸை பறக்க விட்டாங்கல்ல டிடி. அவங்ககிட்டலாம் கூப்பிட்டு இந்த சாப்பாடை கொடுக்கணும். ஓட்டு கேட்டு தொகுதிக்காக தனியாக போகணுமா அப்படிங்கிற அளவில் நாங்கள் இருக்கோம். அவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு திமிர் தண்டம் வந்து மண்டையில் ஏறி கிடக்குது. அடுத்து ஸ்டாலின் அவரும் சொல்கிறாரு, நாள்தோறும் எண்ணற்ற நலத்திட்டங்களை செஞ்சு என்னதான் நான் நல்லா செஞ்சேன்னு எனக்கே மறந்துடுச்சு அப்படிங்கிறது. இல்லைனா மட்டும் இவர் அப்படியே கலைஞர் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 600 இது அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுவார். முதல்வர் என்ன பண்ணுறாரு, நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அளப்பற கிளப்புறோன்னு டான்ஸ் ஆட உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அளப்பற கிளப்புவாங்க தமிழக மக்கள், ஓட்டுக்கு போட கேட்டு வருவீங்கல்ல, அப்போ தமிழக மக்களோட அளப்பற என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. மட்டன் பிரியாணி பாருங்க, நான் பீஸை கடிச்சு காட்டுறேங்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்காக சமைச்சதா சொல்கிறாங்க. மட்டன் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோ. எவ்வளோ? 1 லட்சம் கிலோ எடுத்ததா வந்து ஒன் இண்டியா பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. 1 லட்சம் கிலோ மட்டன்னா எவன் அப்போ விட்டு காசு? ஐயோ, நான் கொடுத்த தாய்ப்பால்லாம் அப்படி ரத்தமாக ஓடுதே அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்களோட ரத்தமும் வேர்வையும் இவங்க மாநாட்டில் பிரியாணியாக ஓடுது. 10 லட்சம் பேருக்கு பிரியாணி. சிலிண்டர் மட்டும் 1200 சிலிண்டரு. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயிருந்து வந்துச்சுன்னு புரியுதா? அப்போ 1200 சிலிண்டர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏன் இன்னைய வரைக்கும் நீங்க உங்க கூட்டணி மாநாடு ஒண்ணு போடல? ஏன் போடல? போட்டு கை கொத்து நின்னீங்களா எல்லாரும்? நிர்வாகிகள் மாநாட்டுல காலியா கிடக்கு சேர்ஸ் எல்லாம். அப்ப நம்ம நேரு வந்து எப்படி மாநாடு கூட்டுவாரு, எப்படி கூட்டம் கூட்டுவாரு அப்படின்றத கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு. அவங்களாலே முடியலன்னா திருச்சி மாநாட்டில் 2 பேர், இதே விஜய் மாநாட்டில் யாராவது இறந்து போனா ஐயோ அப்படிங்கிறீங்க. படிச்சு சொன்னேன்னா அந்த நடிப்பு அறக்க அப்படியே நடிப்பை போடுவாங்க, சீனை போடுவாங்க. இந்த திமுக மாநாட்டில் ஒரு ஆண் ஒரு பெண்ணு 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லலை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணியின் மாநில சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகவர்ணன் மேம் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ கோயம்புத்தூரில் திடீர்னு வந்து 42 குழந்தைகள் வந்து திடீர்னு பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எல்லா சமூக ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க, நான் போய் பேசினேன், குழந்தைகள்லாம் சும்மா மயக்க ஊசி தான் போட்டாங்க, நல்லா சந்தோஷம். ஆமாம், அது இந்த வைஷ்ணவின்னு ஒன்று இருக்குது பாருங்க, சொல்லியிருக்கு. நான் போய் குழந்தைங்களை பார்த்தேன், குழந்தைங்கள ஜாலியாக இருக்காங்க அப்படின்றாங்க. அது எப்படி 43 பிள்ளைங்க பள்ளி உளுந்த சாப்பாடுல வாந்தி மயக்கம் வந்து உயிருக்கு பயந்துட்டு படுத்து கிடக்குறாங்க. பேரண்ட்ஸோட நிலைமையெல்லாம் பாருங்க, கொந்தளிச்சுட்டு கிடக்குறாங்க வெளியில. அவங்க சொல்றாங்க ஜாலியாக இருக்காங்களாம் பெட்ல. நான் சொல்கிறேன், இவங்க இந்த ஊபிஸுங்களாம் இருக்காங்களா, இவங்க விட்டு பிள்ளைங்களாம் இந்த பள்ளி உளுந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் படுத்து கிடந்தா இவங்க இந்த மாதிரி என் பிள்ளைங்கலாம் ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவே வேண்டாமா? நீங்கள் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு நிகழ்ச்சி நடத்தி காலையில் வச்ச சாம்பாரை நைட்டு டிடியை வச்சு சாப்பிட வச்சு, சார் வச்சுக்கோங்க சார்னு சொல்லி முதல்வருக்கு பிளைங்கிஸை பறக்க விட்டாங்கல்ல டிடி. அவங்ககிட்டலாம் கூப்பிட்டு இந்த சாப்பாடை கொடுக்கணும். எப்போ இதுலன்னு தெரியுதுல, வெறும் விளம்பர மாடல், ஃபோட்டோ ஷூட்டு, விளம்பரத்திலே அவங்க ஆட்சியை முடிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் உதயநிதி சொல்லியிருக்காரு பாருங்க, ஓட்டு கேட்டு தொகுதிக்காக தனியாக போகணுமா அப்படிங்கிற அளவில் நாங்கள் இருக்கோம். அவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு திமிர் தண்டம் வந்து மண்டையில் ஏறி கிடக்குது. அடுத்து ஸ்டாலின் அவரும் சொல்கிறாரு, நாள்தோறும் எண்ணற்ற நலத்திட்டங்களை செஞ்சு என்னதான் நான் நல்லா செஞ்சேன்னு எனக்கே மறந்துடுச்சு அப்படிங்கிறாரு. இல்லைனா மட்டும் இவர் அப்படியே கலைஞர் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 600 இது அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுவார். கேவலமான ஒரு ஆட்சி. திரும்புகிற பக்கம்லாம் பிரச்சனை மக்களுக்கு. இதோ இந்த மாதிரி 43 பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குது. 2.5 வயசு பிள்ளையை கொண்டு வச்சிருக்கிறாங்க. முந்தானத்து பார்த்தீங்கன்னா 7 வயசு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. திரும்புகிற பக்கம்லாம் வெட்டு குத்து கொலை இப்படி நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் என்ன பண்ணுறாரு, நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அளப்பற கிளப்புறோன்னு டான்ஸ் ஆட உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அளப்பற கிளப்புவாங்க தமிழக மக்கள், ஓட்டுக்கு போட கேட்டு வருவீங்கல்ல, அப்போ தமிழக மக்களோட அளப்பற என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ திருச்சியில் மாநாடு நடத்துகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. பட் இருந்தாலுமே அது எதிர்ப்பலை தெரியுற மாதிரி இல்லையா மேம்? எல்லாருமே அவ்வளோ க்ரௌட்ஸ் கூடுறாங்க. என்ன பொதுமக்களாக வந்தாங்க? அது அவங்க நிர்வாகிகள் கூட்டம், ஊபிஸுங்க தான். அவங்க கொத்தரிமைகள்லாம் அவங்க எழுதி வச்சா அதுக்கு என்ன? அதாவது கட்சி நிர்வாகிகள். நீ கட்சி நிர்வாகியை வர வைக்கிறதுக்கே பஸ் அரேஞ்ச் பண்ணி காசை கொடுத்து கோட்ரு கோழி பிரியாணி, அதில் வேற அதுக்குன்னே செட் ப்ராப்பர்ட்டி ஒரு பேச
அந்த மகளிர் மாநாடுக்கு ஒரு லேடி வந்தது. அதுவே பிரியாணி போட்டாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்கோ, தண்ணி கொடுத்தாங்கோ அப்படின்னு ஒன்று எடுத்து காமிச்சிச்சு. விஜய்ல அதெல்லாம் கொடுத்தாங்களா, இதெல்லாம் கொடுத்தாங்களான்னு. அதே அம்மாவை திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பாருங்க, நான் பீஸை கடிச்சு காட்டுறேங்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்காக சமைச்சதா சொல்றாங்க. மட்டன் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோ. எவ்வளோ? 1 லட்சம் கிலோ எடுத்ததா வந்து ஒன் இண்டியா பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க. 1 லட்சம் கிலோ மட்டன்னா எவன் அப்போ விட்டு காசு? இந்த வேலை வாங்குறேன்னு சொல்லி நேரு என்ன பண்ணாரு? இப்போ 2300 கோடி ஸ்கேம் வந்ததுல வேலை வாங்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி இந்த சொல்லுவாங்க பாரு, அந்த படத்துல சொல்லும்ல அந்த அம்மா, ஐயோ நான் கொடுத்த தாய்ப்பால்லாம் அப்படி ரத்தமா ஓடுதே அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்களோட ரத்தமும் வேர்வையும் இவங்க மாநாட்டுல பிரியாணியா ஓடுது. யார் அப்போ விட்டு காசு? நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு சுருட்டி எடுத்த காசை எடுத்து 10 லட்சம் பேருக்கு பிரியாணி. சிலிண்டர் மட்டும் 1200 சிலிண்டரு. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயிருந்து வந்துச்சுன்னு புரியுதா? அப்போ 1200 சிலிண்டர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? 1200 சிலிண்டர் வச்சு கிட்டத்தட்ட பிரியாணி மட்டுமே 10 லட்சம் பேருக்கு 1,20,020 கிலோ வந்து மட்டனு. அப்ப அதுக்கு சிக்கன் எவ்வளோ போட்டிருப்பாங்க, அரிசி எவ்வளோ, எத்தனை பேர் சமைச்சிருப்பாங்க. எங்கேருந்துங்க வருது இவ்வளோ காசு? யார் வீட்டு காசு? இவ்வளோ பிரம்மாண்டமா பண்றேன்னா எதுக்கு? பொதுமக்களுக்கு கூட்டு அந்த பிரியாணி கொடுத்தீங்களா? கிடையாது. அதுவும் உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு. அதுலேயும் நிறைய இடங்கள்ல என்னன்னா கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணிகள்லாம் அங்கங்க தூக்கி எடுத்து அது வேற குமிஞ்சு கிடக்கு ஒரு பக்கமா. அதுல இவங்க பிளான் பண்ணது 10 லட்சம். கட்சி நிர்வாகிகளே அங்க 1 லட்சம் பேர் கூட வரல. பாதி ஸ்டேடியத்துக்கு மேல அந்த இடம் ஃபுல்லா காலியா கிடக்கு. அப்போ உன் கட்சிக்காரனே நீ நடத்துற மாநாட்டுக்கு வரமாட்டேங்கிற அளவுக்கு காரி துப்புற நிலைமையில தானே இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. எலெக்ஷன் நெருங்கிருச்சு. எல்லா கட்சியிலுமே மித்த நேரம் கொஞ்சம் அப்படியே அசம்பந்தமா இருந்தாலும் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாரும் தீயா இருப்பாங்க. ஆனா திமுக கட்சிக்காரங்க இன்னைக்கு கூட்டணி கட்சி உங்க கட்சியில இருக்க மாநாட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அங்க கூட்டணிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. ஏடிஎம்கேல இருந்து வரவங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டு அவங்களுக்குலாம் நீ வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது. அது இல்லாம இந்த ஷேர் ஆட்டோல ஏத்துவாங்கல்ல, அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கம்மா நீ ஏத்து, அம்மா நீ தள்ளி உட்காந்து நீ ஏத்துங்கிற மாதிரி 21 கட்சியை கூப்பிட்டுட்டு இப்ப எப்படி தெரியுமா சோசியல் மீடியால ஓட்டுறாங்க? தண்ணி கேன் போட வந்தாங்கன்னா அறிவாலயத்துக்கு தண்ணி கேன் போட பண்ணு வச்சுக்கோ, தம்பி வாப்பா உனக்கு ஒரு கூட்டணி தரேன், ஒரு சீட்டு தரேன்னு கூட்டுக்கிறது. எவனா சாப்பாடு ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பண்ண வந்தான்னு வச்சுக்கோ, தம்பி வாப்பா உனக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொல்லி அவனை கூட்ட வச்சுருக்கு. அந்த அளவுக்கு நீங்க கேவலமா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. 5 வருஷம் நீங்க தான் ஆட்சி நடத்திருக்கீங்க. ஐயோ நான் என்ன நல்லது செஞ்சேனே என்னால சொல்ல முடியலையே, அவ்வளோ நல்லது செஞ்சேனேங்கிறீங்க. அவ்வளோ நல்லது செஞ்சா போங்க பொதுமக்கள்கிட்ட போய்மா, இந்த வருஷம் 5 வருஷத்துல இவ்வளோ நல்லது செஞ்சிருக்கேன் சொல்லுங்க. என்னத்தை சொல்லுவீங்க? அந்த ஆத்தாவையோ சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படிங்கிற மாதிரி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், இடியல் பயணம் அது கொடுத்துருக்கோம், காலேஜ் பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய், காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபாய். இதை தாண்டி நீ என்ன சொல்லுவ? இந்த 5 ஸ்கீமை தாண்டி நீ என்ன பண்ணீங்க? ஒரு மண்ணும் கிடையாதுல்ல. இன்னைக்கு கிராமத்தில் இருக்க பாட்டி மகன்னு சொல்லுது, எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிவிட்டு தகுதியுள்ள மகளிர்னு சொல்லி பாதி பேத்துக்கு எங்களுக்கு நீ கொடுக்கவே இல்லை. உங்க கட்சிக்காரங்களா பார்த்து கொடுத்துவிட்டு இப்போ எலெக்ஷன் வருதுன்னு நெருக்கு வாட்டில் நீ 5000 ரூபாய் போட்டு விட்டீங்கன்னா உனக்கு ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னு சாமானிய மக்கள் கேட்குறாங்கல்ல. அப்படி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மாநாடு நீங்க பொதுமக்களை கூப்பிட்டு எப்போ மாநாடு போடுவீங்க? ஏன் கூட்டணி கட்சிகளோட இந்த மாநாடே போடல? நீங்க இன்னி வரைக்கும் என்டிஏ கூட்டணியில மோடி வந்துட்டாராம், என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாராம். அப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சியா, என்டிஏ கூட்டணி ஆட்சியா? கமா ஃபுல் ஸ்டாப் எங்க போறோம் பஞ்சாயத்து பண்றாங்க. நீங்க இன்னும் கூட்டணியோட மேடையே ஏறல, இன்னும் கை கூக்கல. இன்னும் ராகுல் காந்தி உங்களை அன்ஃபாலோ பண்ணாரே, ஃபாலோ பண்ணிட்டாரா? இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி மூஞ்சை திருப்பிட்டு இருக்கிறாரு. நீங்க போய் டெல்லியில காலில் உளுந்து கதறி புலம்பி கெஞ்சி கூத்தாடி 28 சீட்டு தரேன்னு சொல்லி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. ஏன் இன்னைய வரைக்கும் நீங்க உங்க கூட்டணி மாநாடு ஒண்ணு போடல? ஏன் போடல? போட்டு கை கோத்து நின்னீங்களா எல்லாரும்? எப்படி கட்சியில வேலை செய்வாங்க கீழே தொண்டர்கள்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க உங்களுக்கு திமுக காரங்களுக்கு ஓட்டு கேட்டு போவீங்களா? இல்ல திமுக காரங்க காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு போவாங்களா? எழுதி வச்சுக்கோங்க, 28 சீட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, 28 சீட்லையும் தோக்கடிச்சு விட்டுருவாங்க. திமுக கட்சியில யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கீங்களே, நீ ரொம்ப ஒழுங்கான்னு 2 பேரும் மாறி மாறி உண்மையை பேசிக்கிட்டாங்கல்ல. அப்ப நீங்க அவ்வளவு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு திருப்பி நீங்க அப்படியே நாங்க மேல போய் நீங்க சோனியா காந்தி அம்மா காலில் உளுந்து கூட்டணின்னு பேசிட்டு வந்துட்டா இங்க கீழே இருக்கவங்களுக்கு கூட ஜெல்லாயிடுமா? அப்ப இந்த கூட்டணியே ஒரு பொருந்தா கூட்டணி. நீங்க இன்னும் கூட்டணியோட மேல ஏறல. இன்னைய வரைக்கும் மாநாடுன்னு நிர்வாகிகளை கூட்டு மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க நிர்வாகிகள் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க, கடுமையான மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா நம்ம திமுக கொடி பிடிச்சிக்கிட்டு நம்ம போஸ்ட் ஓட்டிக்கிட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறோம். இந்த ஏடிஎம்கேல இருந்து வரவங்களுக்குலாம் இந்த மறுவாழ்வு மையம் மாதிரி அதிமுகவால் கைவிடப்பட்டோர் மறுவாழ்வு மையம்னு மாத்துங்க கட்சி பேரை. அதிமுக இருந்து வரவங்க எல்லாத்தையும் வச்சு இவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப திமுகலயே இருந்து பிறந்ததுல இருந்து பச்சை குத்திட்டு இருக்கானே உதயசூரன், அவெல்லாம் என்ன பண்ணுவான்? அவங்களுக்குலாம் எப்ப கட்சி பொறுப்பு கொடுப்பீங்க? இவங்களுக்குலாம் வர்றவங்களுக்குலாம் எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு, எல்லாரும் அமைச்சராக்குறீங்க, எல்லாருக்கும் இது எம்பிக்கு நிக்க வைக்கிறீங்க. அப்போ
திமுகலே இருக்கிறவங்க என்ன பண்ணும், அந்த தொண்டர்களுக்கு மன உளைச்சல் வருது இல்லை, அவங்க இப்போ வந்து விரக்தி ஆகிறாங்கல்ல, கூட்டணின்னு சொல்லிட்டு காங்கிரஸை கொண்டு உள்ள வரீங்க, காங்கிரஸ் அவ்வளோ கொள்ள பேச்சு பேசி 2 பேரும் மாறி மாறி கழுவி ஊற்றிக்கிட்டாங்க. இப்போ நீ போய் 28 தொகுதியில் நீ போய் அவங்களுக்கு வேலை பாரு அப்படின்னா, அப்போ திமுக நிர்வாகிகளே கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அதை தான் இந்த மாநாடு காட்டுது. நிர்வாகிகள் மாநாட்டில் காலியாக கிடக்கு சேர்ஸ் எல்லாம். அப்போ நம்ம நேரு வந்து எப்படி மாநாடு கூட்டுவார், எப்படி கூட்டம் கூட்டுவார் அப்படின்றத கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு. அவங்களாலே முடியலன்னா, இது இல்லாமல் இங்கே உட்கட்சி பூசல் வேற. அங்கே நேருவும் இப்போ மகேஷ் பொய்யாமொழியும் அடிச்சுக்கிறாங்க ஸ்டேஜ்லேயே. சால்வை வரிசையாக போட்டுக்கிட்டே வர்றாரு. உதயநிதி எந்திரிச்சு நிற்கிறாரு. உதயநிதிக்கு போடாமல் உதயநிதியை தாண்டி போய் அடுத்து போடுறாரு யாரு, நேரு. அப்போது மேடையிலேயே நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை, பஞ்சாயத்து, சண்டை. ஒரு துணை முதல்வர் உங்கள் கட்சியில் முக்கியமானதில் இருக்கிறாரு, முதல்வரோட பையன், அவர் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லிக்கிறாங்க. மேடையிலே நீங்கள் அவருக்கு சால்வை போடாமல் தாண்டிக்கிட்டு போகிறீங்க. மேடையிலேயே உங்களுக்கும் அன்பில் மகேஷுக்கும் அடிச்சுக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் உட்கட்சி பூசல் இவ்வளோ ஓட்ட உடசலை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் அடுத்து வருவோம், அடுத்து 200 நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னீங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்களே இங்கே கேட்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்காங்க பின்னாடி. பட் இருந்தாலுமே இப்போ வந்து இன்னும் மேனிஃபெஸ்டோவை இன்னும் வெளியிடாமல் வச்சிருக்காங்களா மேம்? என்ன காரணத்துக்காக? திமுக தானே மாமா வாக்குறுதி வெளியிட்டா நம்ம திருப்பி கேட்டுருவோம்ல, ஏற்கனவே வெளியிட்டலையா, அதை என்ன பண்ண, அதையே நீ இன்னும் முடிக்கலையே, திருப்பி எதுக்கு வாக்குறுதி வெளியிடுறன்னு மக்கள் கேட்டுருவாங்கல்ல. அது இல்லாமல் பார்ப்பாங்க இன்னும் ஏடிஎம்கேல என்னென்னலாம் கொடுக்குறாங்க, விஜய் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, திருப்பி இங்கே பாஜகவில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதை விட கூட போட்டு நம்ம கொடுப்போம். ஏன்னா அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. நீ அடுத்த ஆட்சிக்கு வரதா இருந்தா இதெல்லாம் கொடுத்தா இதுக்கு நம்ம என்னென்ன ஃபினான்ஷியல் பேக்கப்லாம் பண்ணணும், இதுக்கு என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு நீ பண்ணலாம். நீ அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. நீங்கள் திமுக கண்டிப்பாக தோக்க தான் போகுது. அப்போ என்ன பண்ணலாம், மாதம் 10,000 கொடுப்போம், ஒரு குடும்பத்துக்கு 25,000 கொடுப்போம், நிலாவுக்கு கூட்டிகிட்டு போவோம், ஃபாரின் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போவோம், எல்லாம் சொல்லுங்கள் கலர் கலரா. ஏன்னா நீங்கள் அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. ஆட்சிக்கு வந்தே நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாதீங்க. ஆட்சிக்கு வராதப்போ வாக்குறுதி கொடுக்குறத பற்றி நம்ம ஏன் அதை பற்றி யோசிக்கணும் சொல்லுங்கள். பட் ஆனால் விஜய் அவர்களுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 5 கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறேன், 2,500 பணம் கொடுக்குறேன் அப்படின்னு அவருமே வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்கிறாரு மேம். அவர் அப்படி எந்த அளவுக்கு? அதுதான் சொல்கிறேன்ப்பா, ஜெயிக்க அதாவது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏமா வெறுங்கரண்டி வச்சிருக்கவன் எப்படி வேணா ஆட்டலாம், நெய்கரண்டி வச்சிருக்கவன் பகுமானமாக தான் ஆட்டணுங்கிற மாதிரி. அடுத்து ஜெயிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக இப்போ வந்து அடுத்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை கவனமாக கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்து ஆல்ரெடி இங்கே ஃபினான்ஷியல் நிலைமையை வந்து இப்படி கொடுமையாக்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனில் எழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அடுத்து நம்ம வந்தால் என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் மெசேஜ் அதெல்லாம் அவங்க யோசிக்கணும். இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. ஆட்டத்தை கலைச்சி விடுவாங்க, ஓட்டை பிரிப்பாங்க, பர்சன்டேஜ் இந்த மாதிரி தான் வரும்போது இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. அதனால் அவங்க வாய்க்கு வந்தது என்ன வேணால் கொடுக்கலாம். பட் இப்போ கரண்ட் பில்லு மற்ற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகுது மேம். அதுதான்ப்பா திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் அப்படின்னு பதில சொல்லுங்கள். கரண்ட் பில்லு ஏறிக்கிட்டே போகுது, மக்களுக்கு பிரச்சனை குறையவே இல்லை, பெண்கள் குழந்தைகள் வெளியில் போக முடியல, தலை காட்ட முடியல, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு, ரவுடிசம் தலைவிரிச்சாடுது. இதையும் தாண்டி பள்ளி இன்னைக்கு பாருங்கள், காலையில் ஒரு நியூஸு, ஒரு திருச்செங்கோட்டில் அந்த பேனர் வச்சுருக்காங்க, டிஎம்கே பேனரு. அந்த பேனர் சரிஞ்சு விழுந்து ஒரு ஸ்கூல் குழந்தை தலையில் விழுந்து அந்த குழந்தை அப்படியே மண்டை உடஞ்சி உட்காந்து அழுதுட்டு இருக்கு ரோட்டில். நீங்கள் இது ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு பேனர் விழுந்ததுக்கு எப்படி கூவுனாங்க, தமிழ்நாடே சம்பிக்க வச்சாங்க, எல்லா மீடியாவும் டிபேட் பண்ணாங்களா. இப்போ வேணா நியூஸாக போட்டா நீ பார்த்தி, உனக்கு அந்த நியூஸ் தெரியுமா? திருச்சி மாநாட்டில் 2 பேர் இறந்ததா போட்டிருக்காங்க. அதை பற்றி திருச்சி மாநாட்டில் 2 பேர். இதே விஜய் மாநாட்டில் யாராவது இறந்து போனா ஐயோ 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 அப்படிங்கிறீங்க. படிச்சு சொன்னேன்னா அந்த நடிப்பு அறக்க அப்படியே நடிப்பை போடுவாங்க, சீனை போடுவாங்க. இந்த திமுக மாநாட்டில் ஒரு ஆண் ஒரு பெண்ணு 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லலை. இதை சொல்கிறேன், இவங்க கிட்ட ஒட்டுமொத்த மீடியாவையும் கையில் வச்சுக்கிட்டு, நியூஸ் சேனல்லாம் இவங்க கையில் வச்சுக்கிட்டு, யார் என்ன நியூஸ் போடணும், எந்த நியூஸ் வெளியே வரணும், எது எப்படி நரேட்டிவ் செட் பண்ணணும்னு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கு இந்த திமுக. அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி இப்போ கேஸ் தட்டுப்பாடு எதுக்காக மேம் இந்த அளவுக்கு சிலிண்டர் தமிழ்நாட்டில் முக்கியமாக? அதுவும் கேஸ் தட்டுப்பாடுங்கிறதே கிடையாதுப்பா, இது இவங்க செயற்கையாக உருவாக்குனது. கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னா இது திடீர்னு இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஒரு ரெய்டு வராங்க. ரெய்டில் பார்த்தா ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இவங்க வந்து பில்லை போலியாக தயார் பண்ணி அந்த ரசீதை இவங்களே கிழிச்சு போட்டுட்டு ஏகப்பட்ட குளறுபடி பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டியில் வரி ஏய்ப்பு நிறைய பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே கிட்டத்தட்ட 408 கோடி ரூபாய் வந்திருக்கு. அப்போ இதில் இந்த நெட்வொர்க்கில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் அசோசியேஷன் சொல்லியிருக்கு இல்லையா, அவங்கள பிடிச்சி எல்லாம் விசாரிச்சுட்டு வராங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஹோட்டல் அசோசியேஷன்லாம் சேர்ந்துக்கிட்டு இதை தசை மாற்றணும், இதை மடமாற்றணும்னு சொல்லிட்டு இந்த உடனே பாருங்க ஒரே நாளில் நடக்கும். இது காலையில் அங்கேருந்து இந்த மாதிரி தகவல் போன வாரத்தில் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மெயிலை போடுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சிலிண்டர் அது என்ன சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டு, 21 நாளில் வர சிலிண்டரு 25 நாளில் வரும்னு இருக்காங்க. 4 நாள் டிலே. 4 நாளில் என்ன ஆக போகுது?
இதே நீங்க 4 நாள்ல இல்லைன்னா அந்த 4 நாளைக்கு உன்னோட பேக்கப் உங்ககிட்ட இல்லையா? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோலார் அடுப்பு நிறைய பேர் வீட்டில் இருக்கு. ஏன் மக்களை பதட்டப்படுத்தி நம்ம மக்களோட மனநிலை எப்படின்னா, இந்த கோவிட் டைம் வந்துச்சு பாருங்க. நாளைக்கு லாக்டவுன் அப்படின்னோன்னே இன்னைக்கு போய் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு வந்து போட்டாங்க. 2 மாசம் 3 மாசத்துக்கு வீட்டில் இருக்கு. அதுக்கப்புறமா கடை திறந்துருக்கும். உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வரும்னா கூட மக்களுக்கு பயம், கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு. ஸோ அப்படிதான் இன்னைக்கு சிலிண்டருக்கு என்ன பண்ணிட்டாங்க, தாராளமா 100% உங்களுக்கு வந்து வீட்டுக்கான சிலிண்டர்கள் தங்கு தடை இல்லாம வரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே வேணும்னே என்ன பண்றாங்க, இந்த அன்னபூர்ணா ஹோட்டல்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு லெட்டர் இடல அனௌன்ஸ்மெண்ட், எங்களுக்கு தட்டுப்பாடா இருக்கு, அதனால விலை ஏறுறதுக்கு அபாயம் இருக்கு, சாப்பாடு கிடைக்கிறதுலே தடையா இருக்கு, இப்படி எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட பீதியை கிளப்பி தகுந்த மாதிரி அப்படியே உடனே இங்கே அன்பில் மகேஷ் ஒரு ட்வீட்டு அடுத்தவங்க வந்து அதில் உடனே இங்கே தமிழகத்தில் இருக்கிற எரிவாயுத்துறை அமைச்சர் வந்து அது எப்பா உனக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம், எப்போ பார்த்தாலும் உக்ரைனுக்கு பஸ் விட்றேன், ஈரானுக்கு பஸ் விட்றேன், எரிவாயுக்கு பேசுகிறேன், எரிவாயுக்கு நீ என்ன பண்ணுவேன், அங்கே ஈரானு அங்கே போய் மத்திய கிழக்கு நாடுகளில் போயிட்டு தாக்கிக்கிட்டு இருக்கிறான், அதனால அங்கே இருக்கிற அந்த ஹெர்முஸ் நீரினையே போட்டி வச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த இங்கே சென்னை தூதரகத்தை மறைச்சாங்கல்ல, இந்த யார் இவங்க திருமாவளவனை, அப்புறம் சைதை சாதிக்கு, தமிமுன் அன்சாரி, கருணாசு, சைதை சாதிக்கு, இவங்களெல்லாம் கிளப்பி நேராக டிக்கெட் போட்டு ஈரானுக்கு அனுப்பிவிடணும். போய் நீ பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நாடுகள் மேலாம் நீ தாக்குதல் நடத்தாத, இதை திறந்து விட்டீங்கன்னா இப்போ எங்கள் மக்களோட பிரச்சனை தீந்துரும்னு. இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இந்த இடத்துலலாம் குண்டு போட்டவன் யாரு? ஈரானு. அந்த ஈரானுக்கு உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சென்னையில் நீலி கண்ணீர் வச்சுட்டு உட்காந்துருக்க. அப்போ நீங்களாம் தமிழக மக்களுக்கே விரோதிகள் தானே, தமிழினத்துக்கே துரோகிகள் தானே. இவங்களெல்லாம் அனுப்பி விடணுங்கிற திருமாவளவன் இவர்களெல்லாம் அனுப்பிவிட்டு ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்த சொல்லணும். ஐயா போற நிறுத்துங்க, நீங்கள் வந்து இங்கே இதிலெல்லாம் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் குண்டு போடாதீங்க, குண்டு போடுறதுனால தான் எங்களுக்கு வந்து சப்ளை கச்சா எண்ணெயை நிறுத்திட்டாங்க, நீங்கள் வந்து நிறுத்திட்டீங்கன்னா கச்சா எண்ணெய் எங்களுக்கு தடையற வந்துடும் சொல்லி நான் மோடி அவர்களுக்கு லெட்டர் போடணும், இவங்களெல்லாம் அனுப்பி விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க பேச்சுவார்த்தை இவங்க சொன்னாங்கன்னா ட்ரம்ப்பே நடுங்குவார், அதனால ட்ரம்ப்பே போற நிறுத்திடுவார், அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வயசானவங்க. அதனால இவங்க வந்து இந்த நாங்குநேரி பிரச்சனை, வேங்கை வயல் பிரச்சனை, இந்த மதுராந்தகத்தில் ஒரு பொம்பளை புள்ளி இது பண்ணது, அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணது, இந்த மாதிரி லோக்கல் இஷ்யூஸ்லாம் தலையிட மாட்டாங்க. இந்த மாப்பிள்ளை தோழன் அந்த மாதிரி கேட்டெல்லாம் கிடையாது, டைரக்ட் ஹீரோ தான். அது மாதிரி இந்த தமிழ்நாடு பிரச்சனைகள்லாம் பேசவே மாட்டாங்க, டைரெக்டாக ஈரானு, ஈராக்கு, மத்திய கிழக்கு நாடுகள், இஸ்ரேல், பாலஸ்தீனம் இதுக்கு தான் பொங்குவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு பொங்கவே மாட்டாங்க. இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது, இதுக்கும் கையில் இருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி நம்ம ஆல்டர்னேட் சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணலாம், அது இல்லாமல் எல்பிஜிக்கு இது பண்ணலான்னு. இதில் நிறைய கூமுட்டைங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மீத்தேன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்திருந்தாரு. ஸோ நம்ம வந்து எல்பிஜிக்கு முழுக்க வெளியில் இருக்கவங்களே நம்ம வந்து சார்ந்திருக்கக்கூடாது, நம்ம கிட்ட இருக்க சோர்ஸில் நம்ம பண்ணணும்னு அப்போ எல்லாம் கூணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி மோடி பண்ணலாமா, மீத்தேன் திட்டத்தை வந்து இங்கே கொண்டு வரலாமா அப்படின்னு கூணான்ல, அந்த ட்விட்டெல்லாம் எடுத்து போட்டு இப்போ நேற்று முந்தானே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு எதிர்கால திட்டமே இல்லாத பாரத பிரதமர், இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் இவர் ஏன் கண்டுபிடிக்கல, இந்தியாவுக்குள்ளேயே நம்ம இது பண்ணணுமா இல்லையா, அடுத்த நாட்டுக்கிட்ட கையேந்தணுமா அப்படின்னு அப்போ பேசின வேற வாயெல்லாம் இப்போ நாரவாய் மாதிரி பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. லட்சக்கணக்கான ட்வீட்டு சோசியல் மீடியா முழுக்க இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே டூல் கிட்டு, இவங்க எல்லாருமே பெய்டு. எவனுமே இந்த சோசியல் மீடியாலையோ இந்த மக்கள்கிட்டையும் போய் உண்மையை சொல்றது கிடையாது. அவன் பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு என்ன மேலே இருக்கவன் சொல்கிறான்னா அதை ட்வீட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க வந்து நாட்டுக்கே கேடானவங்க, நாட்டு மக்களுக்கு கேடானவங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு மக்கள் பதட்டப்படாதீங்க. சிலிண்டர் தேவையான அளவுக்கு வந்து ஸ்டாக் இருக்குது, கரெக்டான அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த தட்டுப்பாடு, இது உலகத்துக்கே வர பிரச்சனை. எப்படி கொரோனா வந்ததோ அந்த மாதிரி இது உலக நாடுகளோட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ நாம் என்ன பண்ணணும், கரெக்டான அளவில் கேஸை யூஸ் பண்ணணும், கேஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆல்டர்னேட் சோர்ஸை யூஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் இது கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணணும், சோலார் அடுப்பு யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இதையும் நம்ம பண்ணிக்கணும். மக்களுக்கு தெரியும், இங்கே பெண்களுக்கு தெரியும் எத்தனை நாளில் சிலிண்டர் வரும், கரெக்டாக புக் பண்ணால் வந்துருமான்னு. இதில் காங்கிரஸ் குய்யோ முறையோன்னு கத்துறான் பாரு, அதை நினச்சாதான் வேதனையாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தான் சொல்லி வச்சுருந்தாங்க, 6 சிலிண்டருக்கு மேலே கிடையாது காங்கிரஸ் பீரியடில். நீ அதுக்கு மேலே அடுப்பறிக்கணும் என்ன பண்ணுவோம், ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சிலிண்டர் வந்து இன்னமும் நீங்கள் அந்த காங்கிரஸ் பீரியட்ல இருந்து உங்களுக்கு கேட்டால் தெரியும், கிராமத்தில் இருக்கிறவங்களாம் 1 மாதம் தான் கேஸ் வச்சிருப்பாங்க, அப்புறம் விறகடுப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா சிலிண்டர் வராது, 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் கொடுப்பான். அப்படிலாம் இந்த காங்கிரஸ் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சிலிண்டர் எப்போ புக் பண்ணாலும் கிடைக்கும்ன்றதை ஃப்ரீ பண்ணி விட்டாரு. அது இல்லாமல் உஜ்வாலா திட்டத்தின் மூலமா ஏழை மக்களுக்கும் ஏழை பெண்களுக்கும் அந்த டெபாசிட் கட்ட முடியல அப்படின்னா கூட இலவசமாக சிலிண்டர் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் சிலிண்டர், அடுப்புல இருந்து எல்லாம். இன்னைக்கு இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து கூவிட்டு இருக்காங்க, யார் நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. உன் பீரியட்ல நீ வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்த. இன்னைக்கு இந்த மனுஷன் 11 வருஷமா அவ்வளோ தூரம் கரெக்டாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 வருஷமா பெட்ரோல் டீசல் விலையில மாற்றமே இல்லை.
அவ்வளோ தூரம் நீட்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. எப்படா எதுடா சாக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க, எப்படா இளவுலும் எங்கடா போய் ஒப்பாரி வைக்கலான்னு இந்த காங்கிரஸும் திமுகவும் பிணந்தினி கழுகுகள் போல மக்களோட உணர்ச்சிகளோட விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இது எவ்வளவு பெரிய மென்டல் டார்ச்சர். சிலிண்டர் வராதுன்னா ஐயோ சிலிண்டர் புக் பண்ணிருக்கமே, வருமா வராதா, அடுப்புல நம்ம என்ன பண்ண முடியும், காலையில பிள்ளைக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியும், கடையில வாங்கி கொடுக்க முடியும்னு இந்த பொதுமக்கள் இன்னைக்கு யோசிக்கணும். இதே மாதிரி தான் சிஏஏக்கும் சொல்லி கிளப்பி விட்டாங்க. ஐயோ சிஏஏ வந்துச்சுன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம் இந்தியாவில் இருக்க முஸ்லீம்னா வெளியே துரத்தி விட்டுருவாங்களான்னு. அப்ப அவங்க எல்லாத்தையும் பதட்டமாக்கி ரோட்டு கொண்டாந்தீங்க. சிஏஏ வந்ததுக்கு அப்புறம் யாராவது ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்களா? ஆனா ஏன் யாரும் போய் கேட்கல? இதே மாதிரி பாருங்க, இந்த சிலிண்டர் இஷ்யூவும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா நம்ம மக்கள் மறந்துடுறாங்க. நம்ம போய் எங்களை சட்டையை பிடிச்சி கேட்கணும், எதுக்கியா எங்களை பதட்டப்படுத்துறேன், ஏன் சம்மந்தம் இல்லாம எங்களை பதட்டப்படுத்துறோம், ஓ அரசியலுக்கு நாங்க தான் உங்களுக்கு இதான்ற மாதிரி மக்கள் வந்து கேட்கணும். இது செயற்கையா உருவாக்கப்பட்ட தட்டுப்பாடு. இதனால மக்கள் பயப்படவே கூடாது. மேம் அதே மாதிரி இப்போ திடீர்னு இப்போ எலெக்ஷன் டைமில் எதுக்கு மேம் ஆளுநர் ரவி அவர்களை வந்து இங்கேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றுறாங்க? அது அரசு காரணங்களுக்காக இருக்கலாம்ப்பா. நீங்கள் அவர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தவர், ரால இருந்தவர். ஒரு முக்கியமான இதில் நீங்கள் வெஸ்ட் பெங்காலை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த பார்டர் ஸ்டேட்டு. அங்கே வந்து ஊடுருவல்காரங்க நிறைய பேர். எப்படி மம்தா தீதிங்கிறவங்க வந்து ஸ்டாலின் அப்பா இருக்காரு பாருங்க, ஸ்டாலின் அப்பாவுக்குலாம் பெரிய அக்கா அவங்க எப்படின்னா ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் சொல்லக்கூடியவங்க. அவங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்கள என்ன போய் சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா யாரை ஊடுருவி வந்தவங்கள, இந்தியன் சிட்டிசனே கிடையாது, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பெனிஃபிட்லாம் பண்ணுவேன், நீங்கள் இந்திய சிட்டிசனாக இல்லைனாலும் பரவாயில்ல. இந்திய சிட்டிசனே இல்லாதவன் எப்படி ஓட்டு போடுவோம்? இந்திய சிட்டிசன் இல்லாதவனுக்கு ஓட்டு எப்படி கொடுக்க? அப்போ நீ அவனுக்குலாம் ஓட்டு ரெடி கொடுத்து வச்சிருக்க, ஆதார் கார்டு கொடுத்து வச்சிருக்க. அப்போ அந்த அளவுக்கு இது தேசத்துக்கான பாதுகாப்பு. இந்தியான்ற ஒரு தேசம் இருந்தால் தான் நீ இங்கே உட்காந்து அரசியல் பண்ண முடியும். மோடியை திட்டுறதுக்காக உனக்கு இந்தியா வேணும். மோடி இல்லாமல் நீ பாகிஸ்தான்கார மாதிரி வந்தேன்னு வச்சுக்கோ, திட்டினா வாயில சுட்டுருவான். பாகிஸ்தானில் போய் எதை பேசிப்பாரு, ஈரான் ஐயோ அயத்துல்லா கமானி ஐயோ அப்படின்னு அழுகுறல்ல, ஈரானில் போய் அரசுக்கு எதிராக பேசிப்பாரு இருப்பியா நீ? இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை லட்சம் இளைஞர்கள் இறந்து போனாங்க, காண போனாங்களே. பேசுங்க போய் அங்கெல்லாம். இங்கே சுதந்திர நாடு, இது ஜனநாயக நாடு. இங்கே உட்காந்துக்கிட்டு நீ ஒரு முட்டுச்சந்தில் நின்றுக்கிட்டு ஏன் மோடியே ஏன் அமித்ஷா வேணும் நீ பேசுகிற அளவுக்கு சுதந்திரத்தை இங்கே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இருந்தால் தான் கொடுக்க முடியும். நீ இங்கே போயிட்டு இந்த மாதிரி ஊடுருவல்காரங்களெல்லாம் உள்ளே விட்டு தீவிரவாதத்தை தலை தூக்க வச்சு பாரத தேசம் காலி பண்ணிட்டீங்கன்னா எப்படி உட்காந்து அரசியல் பண்ணுவேன்? இங்கே எங்கேருந்து ஓட்டு இருக்கும்? அவன் எல்லாத்தையும் துப்பாக்கி முனையில் நடத்திக்கிட்டு இருப்பான். அப்போது இந்த தேசத்தோட பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமானது வெஸ்ட் பெங்கால். ஸோ அப்போ வெஸ்ட் பெங்காலில் சில விஷயங்களை வந்து ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணணும், அவங்கள ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுறதுக்காக கூட ஆர்.என். ரவி அவர்களை வந்து அங்கே மாற்றிருக்கலாம். இன்னொன்று இங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து திமுக. எப்போவுமே இவங்களுக்கு தேசம்னாலே ஆகாது, பிரிவினைவாதம் பேசுகிற குரூப்பு. அவ்வளோதான், இன்னும் ஒரு மாதம் தானே இவங்க ஆட்சி விட்டு போகிறாங்க. அதனால இனிமேல் இங்கே ஆர்.என். ரவிஜி தேவையில்லை. அதனால இனிமேல் எங்கே தேவையோ அங்கே தூக்கி போட்டுருக்குறாங்க. எலெக்ஷன் வரைக்கும் அங்கே கரெக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. மாதிரி கடைசி ஒரு கேள்வி மேம், இப்போ தேமுதிக வந்து திடீர்னு திமுகவில் ஜாயின் பண்ணாங்க, ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க, அதுவுமே தன்னோட தம்பி சுதீஷுக்கு கொடுத்துட்டாங்களா மேம்? எதுக்காக? மக்களுக்காக எதுவுமே கிடையாது. அப்புறம் அதுதான் சொல்லியாச்சப்பா, அது விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் தான் அது வந்து மக்களுக்காக இயங்கின ஒரு கட்சியாக இருந்தது, மக்களுக்கானதாக இருந்தது. எப்போ அவர் இறந்தாரோ அதுக்கப்புறம் இவங்களோட நிலைப்பாடு, இவங்க வந்து போய் திமுகவில் சேர்ந்தது, இதெல்லாம் வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றா இருக்குது. அதனால் நம்ம அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கு இல்லை. அது நம்ம தெரியும், அவங்க ராஜ்யசபா சீட்டு யார் கேட்குறாங்கன்னு தெரியும், அவங்க தம்பிக்காக தான் அப்படின்றது தெரியும். அநேகமாக ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், அது அவங்க பையனுக்காக இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க குடும்பத்துக்கு வரைக்கும் செட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள்லாம் 25-30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவர் அந்த நற்பணி இயக்கமாக வச்சுருந்து நிறைய அப்பையிலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. 30 வருஷம் 25 வருஷமாக விஜயகாந்த் அவர்களோட ட்ராவல் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இன்றைக்கி என்ன பண்ணாங்க, அவங்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கட்சி பணிகளை செஞ்சாங்க, போஸ்ட் ஓட்டினாங்க, கொடி பிடிச்சாங்க, களத்தில் நின்னாங்க, திமுகவோட எதிர்ப்புகள் எல்லாம் எவ்வளோ திமுகவில் பிரச்சனையை கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி களத்தில் நின்று அவங்களோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதில் நிறைய பேர் பிரிஞ்சு இங்கே அதிமுகவில் பாஜகலாம் வந்து இணைகிற செய்திகளையும் பார்த்துட்ருக்கோம். நமக்கு தெரியும் அது அப்போவே அவங்க அதுக்கு தானே இது பண்ணுறாங்க, அவங்க கட்சியை அடமானம் வச்சிட்டாங்க, பெட்டி வாங்கிட்டாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. நமக்கு ஒரே ஆதங்கம் என்ன அப்படின்னா, தன் வாழ்நாள் எல்லாம் வந்து இந்த திமுகவை வீழ்த்தணும், திமுக ஒரு தீய சக்தி, இவங்க வந்து வந்தாலே லஞ்சம் ஊழல், இவங்க வந்தாலே வந்து இவங்க வந்து மாநில சுயாட்சின்னு பேசுவாங்க. எதுக்குன்னா மத்தியில் கூட்டாட்சி, இது விஜயகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சிமா. எதுக்குன்னா மத்தியில் கூட்டு போட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு காங்கிரஸ் கூட, மாநிலத்தில் இவங்க மட்டுமே கொள்ளையடிப்பாங்க, அதுதான் இவங்க அப்படின்னு பேசினவர் விஜயகாந்த் அவர்கள். இந்த திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக வழங்கினவர், மிகப்பெரிய டார்ச்சராக இருந்தவர், அம்மா கூட கூட்டணியில் இருந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருந்தவர். திமுகவை ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணி அம்மா அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தாங்க, எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருந்தாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கொண்டு வந்திருந்தாரு.
ஆனால் அவரை எந்த அளவுக்கு ஒரு ஒரு உளவியலான ஒரு டார்ச்சரை கொடுத்து அவரை மனசளவில் உடைச்சு போட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி எவ்வளவோ இது பண்ணப்போ அப்போது சில கட்சிகள் நம்ம சில அது தாண்டி நமக்கான ஒரு உணர்வுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்காரு மேம். எதுக்கு மேம் இப்போ திடீர்னு அடிக்கடி நிறைய டைம் வராரு தமிழ்நாட்டுக்கு? நலத்திட்டங்களை அறிவிக்க வராருப்பா. அவர் அரசு முறை நிகழ்ச்சியாக வராரு. போன முறை வந்தார், கிட்டத்தட்ட 4400 கோடிக்கு வந்து நலத்திட்டங்களை மக்களுக்கு அறிவிச்சாரு. அதே போல் இந்த முறை வரும்பொழுது கிட்டத்தட்ட 5650 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை மக்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறாரு. நிறைய கிராமப்புற சாலைகள், அப்புறம் வந்து 8 வழிச்சாலைகள் அந்த மாதிரி இது பண்ணுறதாகட்டும், அம்ரித் பாரத் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின், இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாத்தையுமே வந்து அந்த வழித்தடங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறாரு. இந்த மாதிரி எண்ணற்ற நலத்திட்டங்கள் அவர் வராரு அப்படின்னாலே மக்களுக்கு என்னென்ன வாரி கொடுக்கணும், நலத்திட்டங்கள் என்னென்ன செய்யணுன்றதை செஞ்சுட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து என்டிஏ கூட்டணிக்கான பிரச்சார மேடைக்கும் அவர் வராரு. அதில் முன்னாடியே சொல்லிட்டாரு, திமுக பயங்கர அச்சத்தில் இருக்குது, பயப்படுது என்டிஏ கூட்டணியை பார்த்து, அதனால தான் பயத்துலையும் பதட்டத்துலையும் வந்து நிறைய வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மோடி அவர்களும் சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் வந்து தமிழகத்துக்கு அடிக்கடி வர்றது அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு பெரிய நடுக்கத்தையும் பதட்டத்தையும் வந்து கொடுத்துருக்கிறத நமக்கு வந்து பார்க்க முடியுது. இது வரைக்கும் என்டிஏ கூட்டணி சார்பாக 2 மீட்டிங் முடிச்சு இப்போ 3வது மீட்டிங் வந்து பாரத பிரதமர் தலைமையில் பிரதமரே வந்து போடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணியில் திமுக வந்து ராகுல் காந்தியை வச்சு அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க வச்சு இன்னும் ஒரு கூட்டம் கூட போடலை. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் கூட கிடையாது. இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கைகோத்து நின்று கூட ஒரு போஸ்க்கு, அதாவது மேடைக்கு கூட நின்று போஸ்ட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு திமுக கூட்டணிக்குள்ள கடுமையான குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஏன் வந்து திமுக கூட்டணியில் இன்னும் கூட்டணி மீட்டிங் போடல, இன்னும் நிர்வாகி மீட்டிங்கில் போட்டு நடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னடா அது என்டிஏ கூட்டணியில் எல்லாரும் ஒத்துமையாக போய் நிற்கிறாங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க, எல்லாரும் கை கோத்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு வந்து பயமும் பதட்டமும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. நிச்சயமாக 26 தேர்தலில் வந்து ஜெயிக்க போகிறது என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத வந்து மக்களும் உறுதி பண்ணிட்டாங்க. அதனால தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரப்போ லட்சக்கணக்கான மக்கள், மதுரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், இன்றைக்கி திருச்சியிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். இப்போலேருந்தே எல்லாம் பாருங்கள், இப்போலேருந்தே மக்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து கொண்டாடுறாங்க. ஓகே மேம், உங்கள் அற்புதமான கருத்து லேபாவோட பார்த்துருக்கு. மிக்க நன்றி மேம். நன்றி.